சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் அம்மா கைபேசி வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த அவர், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தாங்கள் நடத்தும் கூட்டங்கள், சந்தா தொகை செலுத்துதல், சேமிப்பு போன்ற விவரங்களை பதிவேடுகளில் பதிவு செய்ய ஏதுவாக தமிழ் மொழியில் சிறப்பு மென்பொருள் ஒன்று உருவாக்கி கணினிமயமாக்கப்பட்ட கைபேசிகள் வழங்கப்படும் என்றும், இதற்காக அம்மா கைபேசி திட்டம் என்ற புதிய திட்டம் துவக்கப்படும் என்றும் அறிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்கள் தாங்கள் நடத்தும் கூட்டங்கள், சந்தா தொகை செலுத்துதல், சேமிப்பு, அவர்களுக்குள் கொடுத்து கொள்ளும் உட்கடன் விவரம், கடனை மீளச் செலுத்துதல் போன்ற நடைமுறைகளுக்கு பல்வேறு பதிவேடுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது. விவரங்களை பதிவேடுகளில் பதிவு செய்யவும், அவர்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடவும் தமிழ் மொழியில் சிறப்பு மென்பொருள் ஒன்று உருவாக்கி கணினிமயமாக்கப்பட்ட கைபேசிகள் வழங்கப்படும். அம்மா கைபேசி திட்டம் என்ற புதிய திட்டம் துவக்கப்படும். முதற்கட்டமாக 20,000 சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா கைபேசிகளை எனது தலைமையிலான அரசு வழங்கும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரின் வருங்கால குடிநீர் தேவை நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்யும் வகையில் நீடித்த குடிநீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். இதேபோல் சென்னை சோழிங்கநல்லூரில் 66 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவதுடன் கடலூர், திருப்பூர், ஈரோடு, தேனி மாவட்டங்களில் 4 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள், 196 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, குமராட்சி மற்றும் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 17 குடிநீர் தரம் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் 70 வழியோர ஊரக குடியிருப்புகளுக்கு 24 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மற்றும் பல்லடம் ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 155 ஊரக குடியிருப்புகளுக்கு 42 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, கேசிப்பாளையம், பள்ளப்பாளையம், காஞ்சிகோயில், நள்ளம்பட்டி, பெத்தம்பாளையம், குன்னத்தூர், ஊத்துக்குளி பேரூராட்சிகள் மற்றும் சென்னிமலை, பெருந்துறை, ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 492 ஊரக குடியிருப்புகளுக்கு 123 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், மற்றும் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை மற்றும் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 16 ஊரக குடியிருப்புகளுக்கு 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் என மொத்தம் 195 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமின்றி சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம் 117 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சந்திப்புகளில் எல்லா திசைகளிலும் எளிதான வாகன போக்குவரத்திற்கு ஏதுவாக தற்போதுள்ள ரயில்வே சந்திக்கடவுகளுக்கு மாற்றாக மேம்பாலங்கள் மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம் 117 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
அமைக்கப்படும் என அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.